ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் சுக்ரன் டயக்னோஸ்டிக்ஸ்லேருந்து நான் டாக்டர் வந்தனா பேசுகிறேன். ரீசெண்டாக சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்காங்க ஸ்ட்ரே டாக்ஸ் பற்றி. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அதை பற்றி. இப்போது இதுக்கு அகெயின்ஸ்டாக கொஞ்சம் பேரும் ஃபாராக கொஞ்சம் பேரும் டிபேட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம இப்போ அதை பற்றி பேச போகிறோம். இதுக்கு அகெயின்ஸ்டாக பேசுகிறவங்க சிலரோட வீடியோஸ் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் அவங்க ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்கள் டாக்டர்ஸ் எவ்வளோ கஷ்டப்பட்டு போராடி ஹெல்த் இன்ஃபர்மேஷன் ரிலேட்டடாக வீடியோஸ் நாங்கள் போட்டாலும் அது ரீச் ஆக மாட்டேங்குது. ஆனால் இந்த மாதிரி ஒரு ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன், ஃபேக் ப்ரொபகேண்டா இம்மீடியட்டாக வைரல் ஆயிடுது. அதை பற்றி தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இங்கே இந்த லேடி என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, इन्फेक्शन सलाइवा खून तक पहुंचती है, बस इसका माध्यम ये है। मगर ये इतनी डेलिकेट वायरस है कि अगर आप साबुन से भी जख्म को धो दो तो रेबीज वायरस मर जाती है। इसीलिए आप देखेंगे हमारे देश में இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ரேபீஸ் வைரஸ் ரொம்ப டெலிகேட் வைரஸ், சலைவால ஸ்ப்ரெட் ஆகுது. ஆனா அந்த ஊன்ல இருக்கிற அந்த வைரஸ் வாஷ் பண்ணிட்டா மட்டுமே போதும், அது போயிடும், அது இறந்து போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த மாதிரி மீடியாவில் பேசுகிறவங்கள பார்க்கும்போது. அண்ட் இதை மக்கள் இம்மீடியட்டாக நம்பவும் செஞ்சிடுறாங்க. நான் இப்போ தான் ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ரேபீஸ் வைரஸ் பற்றி, ரேபீஸ் டிசீஸ் பற்றி. ஒரு அனிமல் பைட் இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும், வேக்சினேஷன் ஷெட்யூல்ஸ் பற்றி போட்டிருந்தேன். ரேபீஸ் வைரஸ் டெலிகேட் வைரஸ் கிடையாது, அது ஒரு உயிர்கொல்லி வைரஸ். அது நம்ம வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இமீடியட்டாக அந்த வேக்சினேஷன் ப்ரோட்டோகால் பிரகாரம் வேக்சினேட் பண்ணிக்கணுமா. சும்மா வாஷ் பண்ணி மட்டும் விட்டால் அந்த வைரஸ் போகாது, அந்த டிசீஸ் வராமல் இருக்காது. தயவுசெய்து இந்த மாதிரி ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் நம்பாதீங்க. யாருக்காச்சும் அனிமல் பைட் இருந்துச்சுன்னா இமீடியட்டாக வேக்சினேட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.